ஆந்திர மாநிலம் சுண்ணம்பாடு தேவாரப்பள்ளி கிராமங்களில் கனமழையால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் இரு மின் ஊழியர்கள் ஓடையின் மீது கயிறு கட்டி துணிச்சலுடன் சென்று மின் விநியோகத்தை சரி செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், அவர்கள் எப்படி சென்றார்கள்? தற்பொழுது அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? விவரங்கள். அதாவது ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள மாரேடுப்பள்ளி மற்றும் ரம்பச்சோடவரம் தோட்டத்தில் உள்ள பகுதியில் மின்தடை கடந்த 3 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் ஓடைகள் மற்றும் ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிக்கும் நிலையில் மாரேடுப்பள்ளி என்ற இடத்துல ஏற்பட்ட வனப்பகுதியில் ஏற்பட்ட மின் இணைப்பின் மீது மரக்கிளைகள் விழுந்ததில் மின்தடைக்கு ஏற்பட்டது. இதில் 8க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்தடை ஏற்பட்டு ஒரு புறம் மழை நீரால் சூழ்ந்த நிலையில் மின் விநியோகமும் தடைப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் இடர்களை சந்தித்து வந்தனர். இது குறித்து மின்சாரத்துறை ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஓடையை கடந்த பிறகே மின் விநியோகத்தை சரி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 மின் ஊழியர்கள் அந்த ஓடையை கடப்பதற்காக ஒரு கயிறை முதலில் கட்டி அதன் பிறகு அந்த கயிற்றின் மீது நடந்து சென்று அந்த மின் விநியோகத்தை சரி செய்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக மாறிய நிலையில் அந்த 2 ஊழியர்களும் உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.